சாந்தி. நான் அமைதியாகவும் சௌரியமாகவும் அமர்ந்து கொள்கின்றேன். எனது உடல் மனம் இரண்டும் ஓய்வாக இருக்கின்றது, லேசாக இருக்கின்றது. உடலும் மனதும் அமைதியாக இருக்கின்றது. நான் தோல்விகள் ஏற்படும் பொழுது, நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்காத பொழுது, நான் விரும்பியபடி மனிதர்கள் இல்லாத பொழுது மனம் மிகவும் பாதிக்கப்படுவதை உணர்கின்றேன். இதிலிருந்து நான் விலக விரும்புகின்றேன். என்னுடைய மனதிற்கு நான் புரிய வைக்க ஆரம்பிக்கின்றேன். தோல்வி என்பது வெற்றிக்கான முதல் படி. தோல்விகள் எனக்குள் உயர்ந்த படிப்பினைகளை கற்றுத்தருகிறது, அனுபவங்களை அதிகரிக்கிறது. என்னுடைய மனதை பலப்படுத்துகிறது. தோல்வியை சந்திக்காத மனிதன் அவனுடைய மனம் பலவீனமாகவே இருக்கும். தோல்விகளை சந்திக்கும் பொழுது மனம் பலம் நிறைந்ததாகும். தோல்விகள் வந்தாலும் நான் என் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை என்றும் இழப்பதில்லை. தன்னம்பிக்கை இறை நம்பிக்கையைப் போல உயர்ந்தது. இறைவனிடம் எவ்வளவு நம்பிக்கை இருக்கின்றதோ அதே போல எனக்கு என் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை மிக முக்கியமானதாகும். தன்னம்பிக்கை இருப்பவர்களுக்கு தான் இறைவனுடைய உதவியும் கிடைக்கும். நான் தைரியமாக நம்பிக்கையோடு வாழ்க்கையில் முயற்சியின் அடியை எடுத்து வைக்கும் பொழுது இறைவனுடைய உதவியும் ஆசீர்வாதமும் சக்தியும் கிடைக்கும். தன்னம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இறைவன் கூட எப்படி உதவி செய்ய முடியும்? நான் என் மேல் இருக்கும் நம்பிக்கையை எப்பொழுதும் விடுவதில்லை. மீண்டும் நான் முயற்சி செய்கின்றேன். என்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என்றால், நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்கவில்லை என்றால் அது தோல்வி அல்ல. அதைவிட மிக சிறந்ததான ஒன்று எனக்காக காத்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. இதைவிட உயர்வான ஒன்று எனக்கு கிடைக்க இருக்கின்றது. முயற்சியை மட்டும் நான் செய்தால் போதும். முயற்சியே என்னுடைய மூச்சாக இருக்க வேண்டும். நான் என்ன எதிர்பார்த்தேனோ அதைவிட சிறந்ததானது ஒன்று எனக்கு அவசியமாக கிடைக்கும். எனக்குள் எதையும் அடைய முடியும் என்ற தைரியமும் நம்பிக்கையும் இருக்கின்றது. எதிலும் என்னால் முயற்சி செய்து வெற்றி அடைய முடியும். ஓம் சாந்தி.